ஏன் இந்த ஜமாத்தில் நான் இருக்கிறேன்? அல்லாஹ் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம் மட்டும் அழைக்கின்ற ஜமாத். இங்க அரசியலுக்கு வேலை இல்லை, கட்சிக்கு வேலை இல்லை, கழகத்துக்கு வேலை இல்லை, அரசியல்வாதிகளோட கூட்டி சேர்றதுக்கு வேலை இல்லை, ஓட்டன்னு கோஷப்படக்கூடியது வேலை இல்லை, கொடி பிடிக்கிறது வேலை இல்லை. நமக்கு கொடி கிடையாது. யா கௌம் அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபிமார்கள் சொன்னது, எல்லா நபிமார்கள் டோட்டலா. ஓ மக்களே, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேற எதையும் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை தவிர எதுவும் வணக்கத்துக்குரிய அல்ல என்பதுதான் நம் ஜமாத்துடைய இலக்கு. அதுக்காகவே நம்ம மூச்சு தொலைக்கணும். இதுதான் நம்ம ஜமாத்து. நம்ம ஜமாத்து தனித்திருக்கிற அத்தனையிலிருந்து தனித்து நிற்கிறது. அதனால்தான் இந்த ஜமாத்து நான் இருக்கிறேன். நல்ல விலகி ஏன் நிக்கிறேன்னா, சொர்க்கத்துக்கு வழிகாட்டுற ஜமாத்து இது, மார்க்கத்துக்காக வேண்டி உள்ள வழிகாடு. நம்ம துணிஞ்சு சொல்றோம், நம்ம ஜமாத் அன்றையிலேருந்து இன்று வரை என்றைக்கு இந்த ஜமாத்தை அறிமுகப்படுத்தினோமோ அன்றையிலிருந்து இன்று வரை நாம் சொல்லுகிறோம், நாம் மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பாடுபடுகிறோம், நாம் மக்களை சொர்க்கம் செல்வதற்காக வழிகாட்டுவதற்கு பாடுபடுகிறோம். நபிமார்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை எதற்கு வேண்டியதோ அதற்காக வேண்டி பாராட்டப்படுகிறோம். வேற துனியாவுடைய இலக்கு எதுவும் கிடையாது. மற்ற அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதெல்லாம் ரெண்டாவது தரம். அதெல்லாம் இதை வழிபாடு. இந்த இலக்கை அடைவதற்கு அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இது அல்லாம நம்முடைய நோக்கம், அதான் சொல்ல, நம்ம நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை புரியல முதல்ல. அதுல கரெக்டா இருங்க. அதனால அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஒரு நேரிய ஒரு ஜமாத்தில் கலிமத்து தௌஹீதோட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை புரிந்து அதில் அடிப்படையை நம்ம வாழணும், வாழ்ந்து அதிலேயே சாகணும். அதுதான் நம்ம இலக்கு, அதுதான் நமக்கு வெற்றி. வேற எந்த வெற்றி கிடையாது. நம்ம சேகரித்த சொத்தோ, நம்ம சேகரித்த வீடுகளோ, நம்ம சேகரித்த செல்வமோ, நம்ம படித்த பட்டங்களோ, இது எதுவும் இலக்கில் வராதுங்க கூட. நம் ஈமான், நம் கொள்கை, இடிப்பு கடைசியில் கை கொடுக்கிறது தான்.